ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வீடை எல்லாருமே அழகாக வச்சுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவோம். அண்ட் இந்த மாதிரி விஸ்டீரியா ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா செம்ம ரேட்டாக இருக்கும். பட் வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சே அழகாக இந்த விஸ்டீரியா ட்ரீயை நம்ம வீட்லேயே செய்யலாம். ஜஸ்ட் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, டிஷ்யூ பேப்பர் இருந்தால் மட்டும் போதும். பாதி விஷயம் நம்ம அதை வச்சே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு டார்க் பர்பிள் கலர் தேவைப்படும். ஸோ நேவி ப்ளூ அண்ட் ரெட் இதை நீங்கள் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பர்பிள் கலர் கிடைக்கும். நீங்கள் 2 இடத்துல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்டிங் பேலெட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பவுலில் நம்ம தண்ணியாகவும் கரைச்சி வச்சுக்கணும். ஸோ 2 இடத்துல நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு அப்புறமா புரியும். அண்ட் நான் எக்ஸாக்டாக இந்த கலர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நல்ல நவாப்பழ கலரில் இருக்கணும். இதை நான் கையில் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்த கலர்னு சொல்லி, அப்போ இன்னுமே கிளியராக தெரியும். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஸ்டெப், அதுதான் டிஷ்யூ பேப்பரை நம்ம கட் பண்ணுற மெத்தட். ஸோ டிஷ்யூ பேப்பரை நீங்கள் இதே மெத்தடில் எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஃபோல்டபிள் டிஷ்யூ பேப்பர்ஸ் இருந்தனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் சரி நீங்கள் இதை அழகாக செஞ்சிடலாம். நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஆப்ளிக்காக இந்த சைடும் அந்த சைடும் கட் பண்ணணும். ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ளிக்காக இது இருக்கும். இந்த ஷேப் எனக்கு எக்ஸாக்டாக எந்த ஷேப்புன்னு சொல்ல தெரில. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் இண்டிவிஜுவலாக டிஷ்யூ பேப்பர் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பேப்பராக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பவுலில் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் சென்டரில் மட்டும் ஒயிட் கலரில் தான் இருக்கணும். இதை மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம சென்டரில் அப்படியே ஒயிட் கலரை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்குவீஸ் பண்ணி ஈக்குவலாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன் சென்டரில் ஒயிட் கலர் விடணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை டிஷ்யூ பேப்பர் வேணுமோ அத்தனை டிஷ்யூ பேப்பர்லேயும் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருந்தால் கூட பரவாயில்லை, நம்ம சென்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் வச்சுக்கணும். பட் எனக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட் இடத்துல நல்லாவே ஸ்மஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம டார்க் கலரில் பேலெட்டில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம சைட்ஸில் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இந்த விஸ்டீரியா ஃப்ளவர் செய்கிறதுல ரொம்பவே முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, இதை நம்ம நல்லா காய விட்டால் தான் நமக்கு இண்டிவிஜுவலான டிஷ்யூ பேப்பர்ஸ் நல்லாவே கிடைக்கும். அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் சென்டரில் நான் ஏன் உங்களில் ஸ்பேஸ் விட சொன்னேன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட்டை எடுத்து நம்ம சென்டரில் இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு மேலே லைட்டாக வாட்டர் நீங்கள் ட்ரிபிள் பண்ணாவே போதும், கீழே வரைக்கும் அழகாக இது ஸ்மஜ் ஆகிக்கும். என்கிட்ட க்ரீன் கலர் ஷீட் ஆல்ரெடி இருந்ததுனால நான் அந்த க்ரீன் கலர் டிஷ்யூவை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ஒரு வேளை க்ரீன் கலரில் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை அப்படியே க்ரீன் கலர் பெயிண்டில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டெப்பு தான். இதை காய விட்டதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம செய்யணும். இப்போ நமக்கு லீஃபும் தேவை, ஸ்டெம்மும் தேவை. ஸோ லீஃபை நம்ம இந்த மெத்தடில் கட் பண்ணி வச்சுக்கணும். உங்ககிட்ட நிறைய லீஃப் இருந்தால் கூட பரவாயில்லை, நீங்கள் ட்ரீயில் அங்கங்கே இந்த லீஃபை நம்ம வச்சு அழகுபடுத்திக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த மெத்தட், எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். நம்ம ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பரையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், அழகாக செப்பரேட் ஆகிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டெம் செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இந்த பிரித்து எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று இது ஒட்டி டிஷ்யூ பேப்பரும் கிழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக செஞ்சு எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஷ்யூ பேப்பரை அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். எப்படி ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு எட்ஜை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி இல்லை கையில் வெறும் இதாக ட்விஸ்ட் பண்ணி விட்டாவே போதும், அழகாக ட்விஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் தண்ணி வச்சு பண்ணிங்கன்னா இன்னுமே இது அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பேப்பருக்கும் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலி நான் இத்தனை பேப்பரையும் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா உங்ககிட்ட ப்ரஷ் பென் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ் பென்னை வச்சு நீங்கள் இதே மாதிரி டேப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வாட்டரில் டிப் பண்ணி எடுத்தோன்னா திரும்பவும் இதெல்லாம் ஸ்மட்ஜ் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு நான் பெயிண்ட் சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட பெயிண்ட் இல்லாட்டி நீங்கள் இந்த மெத்தடை கூட ஃபாலோ பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட ரெண்டுமே இல்லை, ஸ்கெட்ச் தான் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு கூட செய்யலாம். பட் கலர் பென்சில் க்ரையான்ஸை வச்சு நம்ம செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் லீஃபை இதில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். அது எப்படி ட்விஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா போதும், அழகாக இது ட்விஸ்ட் ஆகிக்கும்.
இப்போ கரெக்டாக நம்ம எண்டில் மட்டும் இன்னொருக்க க்ளூ வச்சா போதும். இதெல்லாம் ஆல்ரெடி அது கூட ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபுல்லாக க்ளூ வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ இதே மாதிரி நான் இன்றைக்கி எல்லா ஸ்டெம்லேயுமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா காஞ்சதுக்கப்புறமா இதை பொறுமையாக நம்ம எடுக்கணும். இல்லாட்டி இது கிளிய ஆரம்பிச்சிடும். எனக்கு அங்கங்கே லைட்டாக கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, பட் கிழிஞ்சாலும் பரவாயில்லை. நம்ம இதை அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ட்விஸ்ட் பண்ணி விட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டெம்மில் இதை அங்கங்கே இதை நீங்கள் ஒட்டி விடணும். இதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் பொறுமையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே அழகான விஸ்டீரியா ஃப்ளவரை நீங்கள் அப்படியே கண்ணு கூடால பார்க்கலாம். ஒன்று விட்டுறதே பெரிய விஷயமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறமா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் ஒரு ஸ்டெம்மை ஒட்டினோடனே எனக்கு செம குஷி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன். அண்ட் நம்மளோட லீஃபையும் அதே மெத்தடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்விக்கி பேக்கை எடுத்து, ஸ்விக்கி பேக்குன்னு சொன்னே தான் ஞாபகம் வருது, அது என்ன கனெக்ஷனோ தெரில. ஸ்விக்கி பேக்கை வச்சே ரொம்ப நாளாக நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்விக்கியில் நிறைய ஆர்டர் பண்ணுறதுனால என்கிட்ட இந்த மாதிரி பை எக்கச்சக்கமாக இருக்குது. உங்ககிட்ட என்ன பேப்பர் பேக் இருக்கோ அதை நீங்கள் இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அங்கங்கே நீங்கள் செவத்தில் ஒட்டி விட்டுக்கணும். அண்ட் இங்கே நீங்கள் 2 மெத்தடில் பண்ணலாம். நான் இன்றைக்கி கிராஃப்ட் சேனலுக்கு பேக் ட்ராப்பாக பண்ணுறதுனால அப்படியே இதை நான் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெட்ரூம்க்கு இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெட்ரூமோட சைடில் பண்ணிவிட்டு மேலேருந்து விழுகிற மாதிரி கூட நீங்கள் இதை வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட விஸ்டீரியா ஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இது நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்காக செஞ்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்காதீங்க. பாய்.